குரு பகவானுடைய பெயர்ச்சி, இதற்கு ஏன் இந்த சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக ஒரு ஆண்டு பலன் அப்படின்னு எடுத்தோம்னா கூட, அதுக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி இந்த ஆண்டுல இருந்தா, சனி பகவானுடைய பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி இதை வச்சு தான் சொல்லுவோம். ஏன்னா, லாங் டேர்மா ஒருத்தருக்கு பலன் தரக்கூடிய கிரகங்கள் இந்த கிரகங்கள் தான். அதாவது சனி பகவான், குரு பகவான், ராகு கேதுக்கள் தான் ஒருத்தருடைய வாழ்க்கையில நீண்ட கால தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம அடிப்படையில பார்க்கிறோம். ஏன்னா, நீங்க பார்த்தீங்களேன், பாருங்க 1 வருஷத்துக்கு ஒரு முறை குரு பெயர்ச்சி அடைகிறார். 2 1/2 வருஷத்துக்கு ஒரு முறை சனி பகவானுடைய பெயர்ச்சி இருக்கு. அதே மாரி தான் ராகு கேதுவுடைய பெயர்ச்சி 1 1/2 வருஷங்களுக்கு ஒரு முறை இருக்கு. ஆகவே கோச்சார பலன்களை சொல்லுகிற போதே, நீண்ட கால பலன்களை தரக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு இந்த கிரகங்களுக்கு முக்கியத்துவம் குடுத்து நம்ம பலன்கள சொல்றோம். சந்திரனை எடுத்துக்கிறோம். ஆனா டெய்லி மாறக்கூடிய கிரகமா இருக்கார். இப்படி ஒவ்வொரு கிரகமுமே குறைந்த காலகட்டத்தில் மாறக்கூடிய கிரகங்களாக இருப்பதனால், நம்ம வந்து இந்த கிரகங்களுக்கு செவ்வாய் ஆமா. நம்ம இந்த கிரகங்களுக்கு குறிப்பாக சனி பகவான், ராகு, கேது, குரு பகவானுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் குடுக்குறோம். இதுல குரு பெயர்ச்சிக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, ஒவ்வொரு ஆண்டுமே பார்த்தீங்கன்னா, அந்த குரு பெயர்ச்சி வருகிறது அப்படின்னா, மக்களுக்கு ஒரு குதூகலம், கொண்டாட்டம். ஒரு நல்ல விஷயம் வாழ்க்கையில நடக்கும்னு நம்புறாங்க. அதற்கு காரணம் குரு பகவானுக்கு இயற்கை சுபர்ன்னு பேரு. நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கணும்னா, அதுக்கு குரு பகவான் தான் காரணமா இருக்காரு. உதாரணமா, ஒருத்தருக்கு வந்து குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய ஜாதகத்துல குரு நன்றாக இருக்கிறபோது, குருவுடைய அனுக்கிரகம் கிடைக்கும்போது தான் குழந்தை பிறக்குது. இவ்வளவு ஏன்? ஒருத்தர் வந்து சொல்றாங்க, "எனக்கு எப்ப சார் கல்யாணம் ஆகும்?" அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப ஜோதிடர்கள் உடனடியா பார்ப்பது, குரு பலம் ஜாதகத்துல இருக்கா? பொதுவாகவே இந்த பெயர்ச்சி காலத்திலே உங்கள் வீட்டிற்கு அருகிலே இருக்கக்கூடிய கோயிலுக்கு சென்று அந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி இரவு குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார். 2ஆம் தேதி இந்த பெயர்ச்சின்னு எடுத்துக்கலாம். பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு போய், அந்த கோயில்ல குரு பகவானுக்கு நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்து, அவருக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி, அவர் அர்ச்சனை செய்து வருகிற போது, உங்கள் குடும்பத்தார் பெயரில் அர்ச்சனை செய்கிற போது குரு பகவான் பலன்களை அள்ளி வழங்குவார். ஆகவே வரக்கூடிய குரு பெயர்ச்சியை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். என் அன்பான தனுசு ராசி நேயர்களே, அஸ்ட்ரோ டிவைன் அன்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய குரு பெயர்ச்சி நல்வாழ்த்துக்கள். தனுசு ராசின்னு சொன்னாலே நல்ல மனிதர்கள் அர்த்தம். தனுசு ராசிங்கிறது குரு பகவானுடைய ராசி. குரு பகவானை இயற்கை சுபர்ன்னு சொல்றோம். அப்ப குரு பகவானை தன்னுடைய ராசிநாதனாக கொண்டவர்கள் தனுசு ராசிங்கிறதை வச்சு நீங்க முடிவு பண்ணிடலாம். மிக நல்ல மனிதர்கள் இருக்கக்கூடிய ராசி இந்த தனுசு ராசி. தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு எய்ம் ரொம்ப நல்லா இருக்கும். வாழ்க்கையில குறிக்கோளோடு செயல்படக்கூடியவர்கள். அதே போல தாய் அன்பு, அம்மா மேல காட்டக்கூடிய அன்பு, அற்புதமான அன்பை வெளிப்படுத்தக்கூடியவர்கள், பிறருக்கு உதவக்கூடிய குணம் கொண்டவர்கள். இவர்களுக்கு ராசிநாதன் குரு பகவான் 7ஆம் இடத்துல பாதக ஸ்தானத்துல இதுவரைக்கும் உட்கார்ந்துருக்கார். எங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூ வந்துருச்சுங்க அப்படின்னு சொன்னவங்க கடந்த 2 ஆண்டுகளில் பல பேர் ஹெல்த் இஷ்யூ அப்படின்னு சொன்னாங்க. அர்த்தாஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்கு இப்போ. அந்த அர்த்தாஷ்டம சனியினாலே பலருக்கு பல பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இந்த காலகட்டத்துல நம்ம காக்க யாராவது வரமாட்டாங்களா நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது, ஒரு அற்புதமான குரு பெயர்ச்சிங்க. 8ஆம் இடத்திற்கு குரு பகவான் வந்து உச்சமடைகிறார். தன்னுடைய உச்ச ஸ்தானத்துக்கு அந்த குரு பகவான் வருகிறார். இது மிகப்பெரிய யோகமாக உங்கள் வாழ்க்கையில தனுசு ராசி அன்பர்களுக்கு அமைய போகிறது. உங்க வாழ்க்கையில திருமண வாழ்க்கையில ஒரு பிரச்சனை இருந்துச்சு. இப்பொழுது உங்கள் பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும். தன வருமானத்துல பிரச்சனை இருந்துச்சு. பிரச்சனையில இப்ப நிவர்த்தி கிடைக்கும். வெளிநாட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க, அங்க ஒரு சிக்கல் இருக்கு. சிக்கல் இப்பொழுது நிவர்த்தி ஆகும். சரியாயிரும் பிரச்சனை எல்லாம். அப்படிப்பட்ட அருமையான நேரத்தை குரு பகவான் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் உச்சமாகிறாரு. பலருக்கு ஒரு பயம் வருது. அஷ்டமஸ்தானத்துக்கு குரு பகவான் போனா கெடுதல் பண்ணிடுவாரு சார். அப்படியெல்லாம் தனுசு ராசிக்காரங்களுக்கு கிடையாது. ஒண்ணு உங்க ராசிநாதன், 2வது அஷ்டமஸ்தானத்தில் அவர் உச்சமடைகிறார். அவருக்கு ரொம்ப நல்ல வீடு. 2வது தனுசு ராசிக்கும் கடகராசிக்கும் இடையிலே அப்படி ஒரு தொடர்பு. தனுசு ராசியிலே பிறந்த ஆஞ்சநேயர், கடகராசியிலே பிறந்த ராமபிரானுக்கு
மிக உதவியாக இருந்தார் இல்லையா? இந்த கடகராசிக்கும் தனுசு ராசிக்கும் அப்படி ஒரு தொடர்பு. ஆகவே கடகராசியில் போய் குரு பகவான் உட்கார்றாருன்னா உங்களுக்கு மிகப்பெரிய உதவிகள் கிடைக்கிற காலகட்டம். ஒன்று, அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு நடக்குது. அதை இந்த குரு பகவானுடைய பார்வை அர்த்தாஷ்டம சனியின் மீது படுவதனாலே 4ஆம் இடத்து சனி அர்த்தாஷ்டம சனியினால என்ன கெடுதல் நடக்கணுமோ அத்தனை கெடுதலும் விலகுங்க. அர்த்தாஷ்டம சனி நடந்தால் என்ன ஆகுங்க? பலருக்கு ஹெல்த் இஷ்யூ கொடுக்கும். கடுமையான ஹெல்த் இஷ்யூ இருக்கும். திடீர்னு வந்துருச்சுங்க அப்படிம்பாங்க. அப்படிப்பட்ட ஹெல்த் இஷ்யூ வராதபடி தடுத்து விடுவார் குரு பகவான். தேக ஆரோக்கியத்தில் சுகம் கெடும்னு விதி. இந்த குரு பகவான் பார்வை நல்ல சுகம் தருவார். சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். அதே மாதிரி ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்கீங்க, அந்த வீடு சரியா பூர்த்தி பண்ண முடியாதபடி பிரச்சனை இருக்கு, அறகுறையா வீடு நிற்குது. நான் வீடை சரியா கட்டி முடிக்க முடியுமா அப்படின்னா ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு புதிய வேகம் எடுக்கும். அழகா வீட்டை கட்டி முடிப்பீங்க. சொந்த வீடு கட்டணும்னு ஆசைப்படக்கூடிய பலருக்கு சொந்த வீடு கட்டக்கூடிய யோகத்தை குரு பகவான் தருவார். ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு தாயுடைய உடல் நலம், அம்மாவுக்கு என்னென்ன ஹெல்த் இஷ்யூ இருந்துச்சோ அந்த ஹெல்த் இஷ்யூலாம் நிவர்த்தி ஆகக்கூடிய நேரம். 10th +1 +2 படிக்கக்கூடிய மாணவர்கள், கல்வியில தடைன்னு சொன்ன மாணவர்கள் யார் இருந்தாலும் அந்த கல்வி தடை இப்பொழுது நிவர்த்தி ஆகும். அதே போல இந்த காலகட்டத்தில் நீங்க குடியிருக்கக்கூடிய வீட்டில் ஏதாவது பிரச்சனைனாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தியாகி வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதை பாகப்பிரிவினை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதே மாதிரி உங்களுடைய பத்திரங்கள் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகும். நல்ல குடும்ப வாழ்க்கை அமையும். சரியா? கல்யாணம் கூடி வரலைன்னு சொல்றவங்களுக்கு, உங்களுக்கோ உங்க பிள்ளைகளுக்கோ பேர பிள்ளைகளுக்கோ கல்யாணம் கூடி வரலைன்னா இப்ப கல்யாணம் கூடி வந்துடும். குடும்பத்தில் சுப செய்தி கூடி வரக்கூடிய காலகட்டம். வெளிநாடு செல்லணும்னு ஆசைப்படுறேன் சார், அது வெளிநாடு போகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு இப்போ வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாடு சென்று அங்கு வாழ்வதற்குரிய வாய்ப்பு கிடைக்கும். அதே போல உங்களுடைய வாழ்க்கையில சரியான தூக்கம் இல்லை, நிம்மதி இல்லைங்கிறவங்களுக்கு நல்ல தூக்கம் அமையும். இந்த காலகட்டத்தில் உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெருகும். மிகச்சிறந்த வெற்றிகள், நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெருகும். பேச்சினால ஏற்பட்ட கெட்ட பெயர்கள் எல்லாம் நிவர்த்தியாகும். நிறைய நன்மைகள், ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட், தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம், கொடுக்கல் வாங்கலில் திருப்தியான ஒரு சூழ்நிலை, எதையும் சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல், பெரிய ஒரு வளர்ச்சி, பிஸ்னஸ்ல ஒரு நல்ல வரவு வரப்போது, வாழ்க்கையை உயர்த்த போது, நல்ல பார்ட்னர் கிடைக்க போறாங்க. அப்படி நிறைய நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கு. பார்ட்னருக்கு உங்களுக்கு உள்ள ப்ராப்ளம் சால்வ் ஆக போது, குடும்பம் நிம்மதியாக நல்ல வசதியாக வாழப்போகிற, சந்தோஷமா வாழப்போகிற காலகட்டம் இது. இந்த காலகட்டத்தில் யாரை வழிபட்டால் உங்களுக்கு நன்மைகள் பெருகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். உங்க வீட்டுக்கு பக்கத்துல எந்த கோயில் இருந்தாலும் வியாழக்கிழமைகளிலே முருகப்பெருமானை சென்று வழிபாடு செய்யுங்கள். முடிந்தால் முருகனுக்கு சந்தன காப்பு எப்ப நடக்குமோ அந்த சந்தன காப்பு நடைபெறக்கூடிய நேரத்திலே முருகப்பெருமானை சென்று வழிபட்டு பாருங்கள். மிகப்பெரிய வெற்றியை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பெறுவீர்கள்.